ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா பாயில் ஆன உடனே ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு ஒரு ஸ்பேட்டுலாவால் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஏடு எல்லாத்தையும் பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்கள் குல்ஃபிக்கு ஒரு க்ரீமியான டேஸ்ட் கொடுக்க போகுது. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பாலோட குவான்டிட்டி வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 50 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிடலாம். இப்போது சுகர் வந்து பாலோட நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்ட் பாதாம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் க்ரஷ்ட் பிஸ்தாஸ். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து அல்ஃபான்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணி அந்த டாப் போர்ஷனை அப்படியே வச்சுருங்க. இப்போது ஷார்ப்பான நைஃபை வச்சு நம்ம மாம்பழத்தோட சீடை டீசீட் பண்ண போகிறோம். பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா சைடெல்லாம் கட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா சீடு வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த குல்ஃபி மிக்சரை மாம்பழத்துக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மாம்பழத்தோட குல்ஃபி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி கூட. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சம்மர் சீசன்னால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். மாம்பழத்துக்கு கீழே ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குல்ஃபி வந்து நல்லா திக்காயாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பீலர் வச்சு மாம்பழத்தோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ மாம்பழம் சீசன்னால எல்லா டைப் மாம்பழம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த டைப் மாம்பழத்தில் வேணாலும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக பீல் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணியாச்சு. இப்போது 1 இன்ச் பீஸாக நம்ம வந்து மாம்பழத்தை கட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தட், take care and bye bye from Priya.